ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடித்த பிறகு 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. கஜு இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா இருக்கும். அடுத்து 2 காஞ்ச கொச்சிக்காய், ஒரு பச்சை கொச்சிக்காய் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து மறுவாலும் நல்லா வதக்கிக்கோங்க. உரப்பு வானான்னு சொன்னால் காஞ்ச கொச்சிக்காவில் இருக்கிற விதைகள் எல்லாம் எடுத்துட்டு இல்லை சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. அரிசி வேக வைக்க போக்குள்ளேயும் உப்பு சேர்த்துருப்போம் வேணாம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இதை ஆற வைங்க. நல்லா ஆறின பிறகு ஒரு பாதி தேசிக்காவை இது மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் கூட வேணும்னு சொன்னால் ஒரு தேசிக்கடை சாரும் நீங்கள் சேர்த்துக்கொறையிலும். அடுத்து நாங்கள் சோறை சேர்த்துக்கொருவோம். சோறு வந்து குழஞ்சிராமல் இது மாதிரி உதிரி உதிரியாக இருக்க வேணும். நான் 1 கப் அளவுக்கு சோறு எடுத்திருக்கிறேன். எல்லா சோறையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் லெமன் ரைஸ் ரெடி. புளிப்பு கொஞ்சம் கூடமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சோறு சேர்த்துக்கோங்க, அப்போ சரியாகிடும். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு லெமன் ரைஸும் அதோட உருளைக்கிழங்கு வறுவலும் நல்லா இருக்கும். எல்லாரும் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.